அதிகாரிகளாலையும் அரசு அதிகாரிகளாலையும் பயன்படுத்த முடியாமல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு சேலம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள ஆண்கள் சமூக சேவையாளர்களும் மன்னாரின் தலை சிறந்த ஊடகவியாளர்களும் வந்திருக்கின்றார்கள். செயல்முறையில் முதலாவது தலைவர் நிலைமாறும் நீதியில் அதன் தோல் புதிய தலைவர் நிலைமாறும் நீதியும் தான் இவ்வளவு காலமாக கடந்த 6 மாதங்களாக இலங்கை முழுவதும் வடகிழக்கு உட்பட சகல இடங்களில் வந்து கருத்துக்கள் போய்கொண்டன. நிறைய விஷயங்களை நாங்கள் இங்கே சொல்லியிருக்கேன். நாங்கள் ஊடக வாயிலாக பல்வேறு ஆகவே உங்கள் முதல் இந்த தலைப்பு நிலைமாறும் நீதியும் அதனால் ஏற்பட்ட தோல்வின்ற நிறைய வசதி வாய்ப்புகள், அதாவது மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி, மற்றது கால்நடைகளுக்குரிய மேய்ச்சல் நிலம் வந்து நிறைய வசதிகளை கொண்ட குளம். அந்த குளத்தை வந்து இராணுவம் கைப்பற்றி இருக்குது. அந்த குளத்தை மட்டுமில்லை, அந்த குளத்தை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தையும் வேலி போட்டு அதுக்குள்ள போகக்கூடாத ஒரு சொல்லி சாதாரண பாடப்படம் வெட்ட போனாங்களே எங்களை நண்பான இது அரசாட்சியத்துக்குரியது, இராணுவத்துக்குரியது, இதுக்குள்ள ஒரு சின்ன தடியை கூட உடைக்கக்கூடாதுன்னு திருத்தி விட்டாங்க. அப்போ அதுக்குள்ள வந்து யாரும் போய் அதுக்குரிய பலனை எடுக்க முடியாத நிலையில அந்த குளமும் அந்த சுற்றியுள்ள காணிகளும் அவங்களுக்குள்ள அடங்கி இருக்குது. மற்றது நாங்கள் ஒரு ஆள் இறந்தா கூட இராணுவத்தில் போய் அனுமதி பெற்றுத்தான் அதுக்குள்ளதான் எங்களை இந்து சமயமோ அல்லது கிறிஸ்தவர்களோ அடக்கம் செய்ய இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமும் அதுதான் சிவமக்கார அதுக்குள்ள இருக்குது. அதுக்கு போகிறனால அவங்கள்ட்ட போய் அனுமதி பெற்று தான் நாங்கள் போய் அந்த இடத்தை துப்புரவு செய்து வழிகளை துப்புரவு செய்து போய் அந்த இடத்துல அடக்கம் செய்து வாரோம். அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. மற்றது இந்த சன்னாரிச்சல் கிராமத்து மக்களை பொறுத்தளவில் பல இடம்பெயர்வுகளை யுத்த நேரம் பல இடம்பெயர்வுகளை சந்திச்சு சகல சொத்துக்களையும் இழந்து கால்நடைகளையோ அல்லது தொழில் வாய்ப்புகளையோ சகலத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறோம். இந்த நிற்கதியாக நிற்கிற இந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு தொழில் வாய்ப்புன்றது எதுவுமே இல்லாத கட்டத்தில் ஒரு 400-500 குடும்பங்கள் 2 கிராமத்திலையும் இருக்கிறோம். எங்களுக்கு குளங்கள் இருக்குது, குளம் தூர்க்கப்பட்ட நிலையில இருக்குது. அதை திருத்தி அமைச்சு மற்றவங்களுக்கு வயல் நிலங்களும் இல்லை. அந்த வயல் நிலங்கள் தரும்படி நாங்கள் 2010 இருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 5 வருஷமா நான் காணிலே விவசாய காடு கட்டி வளர்ந்து போட்டு விவசாயத்தை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சட்டம் வந்து அந்த சட்டத்தில் ஆரம்பத்தில் லெஜரில் பதிஞ்சாக்கிட்டு தான் அந்த காணி தருவதாக இந்த டிஎஸ் சொல்கிறாங்க, இது செய்கிறாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது 35 வருஷமாக எங்களுக்கு வீடு கட்டிக்கணும் காணியில் இந்த வீடு திட்டம் வந்து இந்த காணியை விட்டுட்டு போனார்கள். இப்போ காலம் இல்லாமல் இப்போ அந்த கிராமம் நல்ல டெவலப் ஆகிட்டு கரண்ட் வந்து எல்லாம் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் ஸோ நல்ல இடத்துல வாழ்த்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேற ஒரு காலத்தில் காணிகளை எங்களை பொறுத்தவரை ஒரு இடத்துலையும் இந்த மாவட்டத்தில் எங்கேயோ எந்த இலங்கையில் எங்கேயாவது காணி இல்லை. அந்த 35-40 வருஷமாக நாங்கள் அந்த காணி நம்பி தான் விவசாயம் செய்து இருக்கிறோம். இங்கே வந்தாலும் 10 கிலோமீட்டர் வரணும் இலங்கையில் போகணும். மடு போகிறேன் 20-22 கிலோமீட்டர் வரும். அப்படியாப்பட்ட அந்த யானை காலத்தில் வாழ்ந்துனாலும் இப்போ வந்து அந்த காணி லெஜரில், அதாவது 22ஆம் ஆண்டு லெஜரில் பதிவுப்பட்டது கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ பிஎஸ் சொல்லி அப்படியே அவங்க சொல்லி கூட்ட வச்சு கொடுக்குறாங்க. அப்படி காணி பிரச்சனை வந்தால் அவங்களுக்கு முன்னுரிமையும் எங்களுக்கு தப்பதாகவும் கலாய்க்கிறாங்க. ராணுவமும் கூட இதற்கு கொஞ்சம் ஆதரவா இருக்குது. எதுக்கு ஆதரவுன்னு சொல்லி சொன்னா, இந்த மண் அகழ்வுகள் ஆதரவா மக்களுக்கு மண் அகழ்வுக்கான கமிஷன் நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆகவே மன்னார் மாவட்டத்தில் இந்த மன்னார் மாவட்டத்தில் மட்டுமில்லை, இந்த பிரச்சனை வட மாகாணம் முழுது பிரதேச சபைகளில் அந்த கூட்டங்களுக்கு போய் பொதுவாக அந்த மன்னர்கள் பிரச்சனை தொடர்ந்தா எல்லாருமே பேசுவாங்க. ஆகவே அதனால உங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. நீங்கள் அதில் சம்பந்தமான ஒரு விண்ணப்ப படிவங்கள் நாங்கள் கேட்கலாம். அதை பெற்றுக் கொள்வது வடக்கு மாகாணத்தில் அதை பொறுப்பல்ல. அது இப்போ மீள்குடியேற்ற உணவாள அமைப்பு அந்த கால பகுதியில் வந்து மன்னார் மாவட்டம் மக்களுக்கு மட்டுமல்ல இல்லை, அது பல மாவட்டங்களில் இருக்குது. மன்னார், ரோனியா, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் பல மாவட்டங்களில் இருந்து விண்ணப்பித்து இந்த காணிகளை கொடுத்தாங்க. அந்த கால பகுதியில் அந்த மக்கள் காணிகளை பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட 1-2 வருடம் 72, 73, 74 கால பகுதியில் அந்த கிராமம் வந்து ஒரு நடந்த பெரிய வனம். அங்கே வந்து ஒரு வளமான வீதிகள் இருக்கிறது.
பாதிக்கப்பட்ட நிலையில் நான் இந்த இடத்திற்கு நான் வரப்பட்டிருக்கிறேன். வேசாலையில் குறிப்பாக பனைமரம் வெட்டப்படுகிற ஒரு கொடூரமான செயல் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இளைய சமுதாயத்திற்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையிலும் மக்கள் அதன் பயன்களை பெற முடியாத நிலையிலும் காய்க்கும் பனை மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அராஜகமாக வெட்டப்படுகிறது. சொந்த காணி இல்லாமல் கள்ளமாகவும் திருட்டுத்தனமாகவும் மற்ற பிறருடைய காணிகளில் வெட்டப்படுது. அது எப்படி என்றால் அது அதிகாரிகளால் தான் இது மோசடி செய்யப்படுகிறது. அதிகாரிகள் இதுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். வேலியை பயிரை மேயும் என்று சொல்லுவார்கள். அதன் பிரகாரமாக அதிகாரிகளே இதுக்கு உடந்தையாக இருந்து இந்த காரியத்தை செய்து கொண்டு வரார்கள். மன்னார் மாவட்டத்தில் இது கொடூரமான ஒரு செயலாக ஏற்படுது. வர்ற சமுதாயத்திற்கு எங்களுடைய பனை வளங்கள் அறவே இல்லாமல் போகும் நிலைதான் தற்போதைக்கு நடந்து கொண்டிருக்கு. இதை உடனடியாக இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதை தட்டி கேட்பதற்கு ஆட்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் இதை நிறுத்த வேண்டும் என்றும் தாழ்மையாக நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வீட்டு திட்ட பிரச்சனை குறிப்பாக வீட்டில் இருந்து இந்தியன் வீட்டு திட்டம் பரியம் ஒரு சில நபர்கள் வீட்டிற்காக அல்லோலமாக வேதனையோடு மனவேதனையோடும் துக்கத்தோடும் வீடு இல்லையே என்ற நிலையில் ஓடி திரிகிறார்கள். எங்கே போகணுமோ எந்த இடத்துக்கு போகணுமோ ஆரை பிடிக்கணுமோ எல்லா இடம் போய் தங்கள் வீடு இல்லாத நிலையில தான் அடைந்திருக்கிறார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால் 2 உள்ளவனுக்கு 3வது வீடு கொடுக்குறான், வசதி உள்ளவனுக்கு வீடு கொடுக்குறான், பணத்தை வாங்கிட்டு வீடு கொடுக்குறான். நான் இன்றைக்கு 50,000 ரூபாய் காசை கொடுத்துருந்தா நான் இந்நேரம் வீடு கட்டியிருப்பேன். நான் இருப்பது என்னுடைய தாயார் வீட்டில். எனக்கு வீட்டு திட்டம் லிஸ்ட் வந்திருந்த வேளையிலும் ஒரு பீடியால் நான் பாதிக்கப்பட்டேன். நீ எல்லாரும் கதைக்கிற உனக்கு வீடு இல்லை. ஆட்களுக்கு முன்னாலே நான் பாதிக்கப்பட்டு மக்களுக்கு முன்னாலே நான் அவமானப்படுத்தப்பட்டு இந்த இடத்துல நான் இதை மனவேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், கிறிஸ்து சொன்ன வாசனம், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவிடம் உள்ளதும் எடுக்கப்படும். இதுதான் இப்ப பேசாலை நகர சபையிலும் மன்னார் மாவட்டத்திலும் நடந்து கொண்டே இருக்குது. இதை நீங்க குறிப்பாக நான் இதை சொல்றேன். 2 வீடு உள்ளவனுக்கு 3வது வீடு, 3 உள்ளவனுக்கு 4வது வீடு. என் பணம் இருக்குது, பலம் இருக்குது, அவன் செல்வாக்கு இருக்குது. அவன் பணத்தை கொடுக்குறான். தன் செல்வாக்கின் மூலம் அவன் 2 இல்லை 3 வீடையும் பெற்றுக்கொள்வான். இல்லாத ஏழை எளியர்கள் ஒரு வீடு ஒரு கொட்டில இருந்து கண்டு வீடு இல்லாமல் இருக்காரு. நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்தியன் வீட்டு திட்ட பிரச்சனையில ஒரு பெண்மணி கொட்டில் போட்டு வீட்டுக்குள்ள இருந்தா, ஒரு கொட்டிலுக்குள்ள இருக்கப்பட்ட மகளுக்கு வீடு கொடுக்கப்படவில்லை. அந்த கொட்டிலுக்கு முன்னால கொண்டு போய் அதிகாரிகள் அந்த வீட்டிற்கு முன்னால் தங்களுக்கு வேண்டியவர்களை கூட்டிக் கொண்டு போய் அந்த வீட்டுக்கு முன்னால் வைத்து படம் எடுத்து அவர்களுக்கு வீடு கொடுக்கப்பட்டது.